நீங்கள் தமிழ்ல பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணாமல் சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷனும் வந்து தொட தேவையில்ல, எதுவும் பண்ணவும் தேவையில்ல, எந்த ப்ரெசென்ட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து அப்ளேவும் பண்ண தேவையில்ல. ஈஸியாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் அப்படி எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் வாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்ரூம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபோட்டோ காட்டிடுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வந்து ஃபோட்டோ வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான். வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைட்ரூமில் போய்க்கலாம். லைட்ரூம் ஓப்பன் பண்ண இப்படி தான் இருக்கும். லைட்ரூம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரோப் பண்ணிக்கலாம் வந்து ஃபோட்டோவை. நம்மளுக்கு எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து க்ரோப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு வந்து ஃபோட்டோ வந்து க்ரோப் பண்ணிக்கலாம். க்ரோப் பண்ணிட்டேன்னா ஓகே டன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ வந்து இந்த சைடில் வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ இப்படியே இருக்கட்டும். இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து காப்பி தான் செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா. இதில் இருக்கிற எல்லா டூல்ஸும் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டோன்னே நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோவில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், பேஸ்ட் த செட்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து பேஸ்ட் த செட்டிங்ஸ் அப்படியே வந்து சும்மா வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாச்சு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தமாதிரி ஆட்டோ ஃபோட்டோ ஆட்டோ பிரைட்னஸ் கொடுத்துக்கோன்னா இந்த மாதிரி சைடில் வரும் எக்ஸ்ப்ளோசர் இதெல்லாம் வந்து டச் பண்ண தேவை. நீங்கள் அது கீழே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனில் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சரை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது க்ரீனாக ஒன்று பேக்ரவுண்டில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து நல்லா க்ரீன் ஆகிடுச்சுன்னா தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மிக்ஸின்னு இருக்குது மேலே ஓப்பனு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக வந்து ஸ்கின் கலர் ஒயிட் ஆகிப்போம். ஒயிட் ஆக்கிட்டோன்னா வந்து இது வந்து கொஞ்சம் கலராக மாற்றிடுவோம். நம்ம இப்பயே கலராக மாற்றினோன்னா இது வந்து இந்தமாதிரி பேக்ரவுண்ட் ஆகிடும். இந்தமாரி பேக்ரவுண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா இதுலேயும் வந்து சேச்சுரேஷன் வந்து குறைச்சிக்கோங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் சட்டை கலர் மட்டும் இது பண்ணிக்கிறேன். டன்னு க்ரோப் டன் பண்ணிவிட்டேன். ஃபோட்டோ வந்து க்ரோப் பண்ணியாச்சு. க்ரோப் பண்ணோடனே ஃபோட்டோ வந்து இப்படி வந்துடும். இதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா வந்து இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்படியே விட்ருங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே ஃபோட்டோவை நீங்கள் இன்னொரு தடவை வந்து ஆட் பண்ணோம். அது வந்து பிக்சர்னு சொல்லிட்டு அடோப்ரோமோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த இடத்துலேருந்து வந்து நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு திருப்பி காப்பி பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து டிலீட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், வேறு இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து பேஸ்ட்டு பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பிக்சர்ஸில் இருக்கிறது அடோப்ரோமோ அது வந்து நம்ம வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜில் போட்டுக்கலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜில் போட்டோன்னே திருப்பி வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிப்போம். இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம திருப்பி வந்து ஆட் பண்ணுவோம். இந்த ஃபோட்டோ வந்து திருப்பி ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பி வந்து மிக்ஸ் டூலில் போய்ட்டு மேலே போய்ட்டு இந்த கலர் கிராண்டினஸில் வந்து நம்ம ஸ்கின் கலரை வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்தமாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்தமாரி வந்து சேஞ்ச் பண்ணே வந்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் கலர் வந்து மாறினே இருக்கும். இந்தமாரி வந்து சேஞ்ச் பண்ண சொல்ல வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ரொம்ப மாறிடும். இதுலேயே உங்களுக்கு தெரியும் எப்படி மாற்றுறதுன்னு. இதுக்கப்புறம் இந்தமாரி மாறிடும். நீங்கள் மாற்றிடுங்க. இந்தமாரி மாற்றிட்டோன்னே மேலே வந்து ரோஸ் கலர் இந்தமாரி பிங்க் கலர்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நான் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணிட்டோன்னே இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து சேவ் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோன்னே திருப்பி வந்து இந்த ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணோன்னே இந்த ஃபோட்டோ வந்து அப்படியே விட்ருங்க. இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணோன்னே நம்ம வந்து கேலரியில் போய் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து இப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ வந்து இப்படியே இருக்கும். திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணணும், வந்து ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு இந்த ஃபோட்டோ வந்து நம்ம திருப்பி ஆட் பண்ணணும். அதனால் வந்து வெளியே இருக்கிற ஃபோட்டோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிடணும். இது மூவ் பண்ணிவிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு எதில் போட்டோமோ அதிலே ஃபோல்டர் வந்து போட்டுக்கலாம். ஸ்கிப் ஓகே கொடுத்துட்டோன்னே நம்ம என்ன பண்ணால் திருப்பி வந்து பிக்சர்ஸில் போனீங்கன்னா அடோப்ரோமோ ப்ரீமியமில் இருக்குது. அதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி திருப்பி இன்டர்னல் ஸ்டோரேஜில் போட்டு நம்ம வந்து லைட்ரூமில் போய்ட்டு திருப்பி லைட்ரூமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைட்ரூம் ஓப்பன் பண்ணோன்னே திருப்பி வந்து அதே ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரிலனா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். என்ன ஃபோட்டோ
நம்ம வந்து திருப்பி வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிப்போம். இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ வந்து ஆட் கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். இந்த ஃபோட்டோவே வந்து திருப்பி வந்து திரும்ப வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். மிக்ஸில் போய்ட்டு மேலே போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்தமாரி ஆகிடுச்சிங்க கலரு. இந்தமாரி வந்து நார்மலாக கலர் ஆகிட்டுன்னு இந்தமாதிரி கிரேடிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன கலரு எந்த அளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா? இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பாருங்கள். உங்களோட எதுனா வந்து கலர் சேஞ்ச் ஆகுதா அப்படி சொல்லிட்டு இந்த அளவுக்கு மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வந்து ஃபோட்டோ வந்து திருப்பி வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த லைட்ரூம் வந்து ப்ரோ வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரே ஃபோட்டோவை திரும்ப வந்து கலர் கிரேடிங் பண்ணினே இருந்தோம் பார்த்தீங்களா, இந்தமாரி கலர் கிரேடிங் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இந்தமாதிரி அந்த ஃபோட்டோ எப்படி கொண்டு வரணும்னா, இந்த ஃபோட்டோவை நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த பிம்பிள்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து அதுக்கு வந்து ஒன்று ஸ்னாப்டீட்னு ஒரு ஆப் இருக்குது, அதுக்கு இன்னொரு ஆப் இருக்குது. நாங்கள் அது டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அது மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது 2 ஆப்பும் வந்து தரேன், நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து நாங்கள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணோன்னே ஃபோட்டோ வந்து இப்படி தான் இருக்கும் நார்மலாக, சரிங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் ஃபோட்டோ எந்த அளவுக்கு வேணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கொஞ்சமாச்சு இந்தமாரி ஃபோட்டோ கிரேடிங் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்கிறது அதெல்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே இந்த டூல்ஸ் ஆப்ஷன் போட்டிங்கன்னா டபுள் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. அது மூலமாக போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து திரும்பி வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குது, நான் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து திரும்பி வந்து ஆட் பண்ணுறேன். தெரியுதுங்களா? இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டேன். மேலே வந்து எல்லோ கலரில் இருக்குது. மேலே வந்து வியூ டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. இதில் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை மட்டும் மாற்றிடும். சிம்பிளாக வந்து மாற்றியாச்சு. இந்த மாதிரி தான் வந்து ஈஸியாக மாற்றுறது. ஃபேஸ் கலரு, பேக்ரவுண்டு கலர் இப்படி தான் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது. உங்களுக்கு வந்து உங்களுக்காக எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்கிறதுக்கோசம் தான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணால். நீங்கள் வந்து பொறுமையாக வந்து இந்த எடிட்டை வந்து நீங்கள் பொறுமையாக பண்ணினா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபோட்டோவும் இந்த அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வரும், பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்தமாரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.